அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. காகத்திற்கு சாப்பாடு அல்லது உணவு வைக்கும் முன் இதை பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஏன்னா நிறைய பேர் அந்த ஐயப்பாடை கேட்குறாங்க. ஏன்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில் அந்த கிரகதோஷம் இருப்பவர்கள் தான் சாப்பாடு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே. ஒருவேளை அப்படி எந்த தோஷமும் இல்லாமல் சாப்பாடு வச்சா அவங்களுக்கு கஷ்டம் நிறைய வரும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற போல கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகின்றன. அதற்கான தெளிவு தான் இது. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவ்வாறு கேள்வி கேட்பவர்களுக்கான ஒரு சிறிய பதிவு. நல்லா தெரிஞ்சுக்குங்க அடியார்களே. சாஸ்திரம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே விழுந்துருச்சு, சம்பிரதாயம்னு விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த விழுந்த ஒரு விதையை நம்மளால் அகற்ற முடியாது. அப்போ அதன்படி தான் போயாகணும். அடியேன் எப்போவுமே சொல்கிறது, சாஸ்திர சம்பிரதாயங்களை இந்த இடத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜீவ காருண்யத்தின் அடிப்படையில் இந்த உயிரினங்களுக்கு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் அடியேன் எப்போவுமே விண்ணப்பமாக வைக்கிறது. காகம்னு கிடையாது. அடியேன் சொல்வது காகமாகட்டும், குருவியாகட்டும், கிளியாகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி, காலை நேரத்தில் அந்த உயிரினங்கள் இறை தேட செல்லும் முன்பு அதற்கு உணவை வைத்து விடுங்கள் அப்படிங்கிறத தான் அடியேன் எப்போவுமே கேட்டுக்கொள்வது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த காக்கா குருவிகளை சோம்பேறி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அது உழைப்பு அப்படிங்கிறத அந்த காகம் கண்டிப்பாக செய்யும். ஆனால் தன்னோட கூட்டில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளுக்கு ரொம்ப தூரம் அது பறந்து போய் எங்கேயாச்சும் இறை தேடி ஒரு வேளை கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்கலனா அந்த கூட்டுக்கு ஏமாந்து திரும்புறதை விட அந்த கூட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பக்கத்துலேயே வைக்கிறோன்னா எடுத்துக்கொண்டு போய் சீக்கிரம் அதோட பசியாற்றும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதனால் எதுவும் தவறு கிடையாது. இந்த பூமியிலே சரி தவறுன்னு எதுவும் கிடையாது. ஒரு உயிரினம் பசியாறுகிறது அப்படின்னா அதுதான் பெரிய புண்ணியம். மனிதர்கள் பசியாறுவது மட்டும் புண்ணியம் அல்ல. எந்த உயிரினமாக இருந்தாலும் பசியாறுவது உத்தமம். இப்போ காக்கா சாப்பிடும்போது அது எல்லாத்தையும் சாப்பிட்றாது, சிதறி கீழே விழும். அப்படி விழுகிறத குருவி எடுக்கும். குருவியும் எடுக்காததை எறும்பு எடுக்கும், ஈ எடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஜீவனுக்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா பல ஜீவராசிகள் பசியாறும். அப்படி பல ஜீவராசிகள் பசியாறுகிறது அப்படின்னா எல்லா புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரும். முதல்ல கேட்ட கேள்வி, அந்த மாதிரி வச்சா பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் வச்சு பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத இங்கே கீழே கமெண்டில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. பிரச்சனைகள் அதனால் வர்றது கிடையாது. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. காகத்துக்கோ குருவிக்கோ நாய்க்கோ சாப்பாடு வைக்கிறனால ஒருத்தருக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அதை விட ஒரு மாயை அப்படின்னு சொல்லுவோம். போகிற போக்கில் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பசியாற்றுவது. அப்போ சாஸ்திர சம்பிரதாயத்தின் பேரில் இன்னார் தான் வைக்கணும் அப்படின்னு யாராச்சும் சொன்னால் அதை விட ஒரு மாயை வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நான் உடனே காகத்துக்கு குருவிக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா ஆஹா ஓஹோன்னு வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடியேன் எப்போவுமே சொல்வது கிடையாது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ஒரு விபத்து ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு காற்று வேகமாக அடிக்கும் போது ஒரு தடுப்பு வச்சுக்குவாங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி செய்கின்ற சின்ன சின்ன புண்ணியங்கள், அதையும் எதிர்பார்க்காம செய்கிற இந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே நமக்கு ரொம்ப கடுமையான சூழ்நிலைகள் வரும் பொழுது பக்கபலமாக ஒரு அரணா நின்று அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலை இறைவன் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் இருந்தாகணும் இல்லையா? அந்த ஜீவராசிகளுக்கு நிறைய பேர்த்துக்கு நீங்கள் பசியாற்றுவதற்கு உங்களைப் போல் ஒரு நல்ல ஆத்மா இருந்தாக வேண்டும். மற்றவங்க செய்யலை, இறைவன் உங்கள் மூலமாக செய்ய வைக்கிறாருன்னா நீங்கள் நீண்ட நெடிய ஆயுளுடன் வாழ வேண்டும். அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுப்பார். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு வைப்பதால் கஷ்டம் வருகிறதுன்னு ஒருத்தர் சொன்னால் அந்த பேச்சை நம்பாதீங்க முதல்ல. ஏன்னா அன்னதானம் செய்தால் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்வதற்கு ஈடானது இந்த வார்த்தை. காகம் அப்படிங்கிறது நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி மாதிரி சொல்லப்போனால். நீங்கள் சாப்பாடு வச்சு பாருங்கள், அது சாப்பாட்டை எடுக்கும். அந்த நேரத்தில் அங்கிட்ட ஏதாச்சும் விஷ ஜந்துக்கள் அந்த மாதிரி பூச்சி புழுவுகள் இருந்தால் அப்படின்னா அதையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிடும். சுத்தப்படுத்தும். அங்கங்கே அப்படிலாம் இருக்காது. நீங்கள் கவனிச்சா தெரியும். அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோ. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவராசிக்கு நம்ம செய்கின்ற தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே ஏதாச்சும் எதிர்பார்த்து செஞ்சோம்னா அது தானம் ஆகிடுது. எதையுமே எதிர்பார்க்காம நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா அது தர்மமாகுது. இப்போ சமீபத்தில் கூட சென்னைன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு தம்பதியர்கள் தொடர்ந்து கிளிக்கு நிறைய கிளிகள் வருமான் தினமும் நிறைய கிலோ அரிசி வைக்கிறதா
போட்டிருந்தாங்க. சில அடியார்களை பார்க்க முடிஞ்சது. குரங்குகளுக்கு சாப்பாடு மலை ஓரங்களில் தண்ணீரை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். தண்ணீர் ஏன்னா மலைகளில் தண்ணீர் கிடைக்காது இல்லையா, அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சில பேர் புறாக்களுக்கு வைக்கிறார்கள். அவர்கள் வளர்ப்பதற்காகலாம் அவங்க வைக்கிறது இல்லை. சில பேர் தெருநாய்களுக்கு தொடர்ந்து சாப்பாடு வைப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாமே எதையாச்சும் எதிர்பார்த்து செய்கிறார்களாம் கிடையாது. அது ஆத்மார்த்தமான ஒரு இணைப்பு, அந்த ஜீவராசிகளுடன் ஏற்படுகின்ற ஒரு இணைப்பு. அது கண்டிப்பாக அந்த இலகிய மனம் படைத்தவர்களுக்கு அந்த ஒரு தன்மையானது இருக்கும். அவர்களுடன் அந்த ஜீவராசிகளும் பிணைந்திருக்கும், அந்த ஆத்மாவும் பிணைந்திருக்கும். கஷ்டம் வருகின்ற சூழ்நிலைகளிலே அதை தடுத்து அதை தாண்டி போகக்கூடிய பக்குவத்தை இறைவன் கொடுப்பார். அவ்வளவுதான். ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம ஒன்றுபட்டு நிற்கின்றோம். பல பதிவுகளில் நாமும் சொல்லியிருக்கோம். நிறைய அடியார் பெருமக்கள், நிறைய நண்பர்கள் அந்த உணவுகளை அந்த உயிரினங்களுக்கு வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் எந்த பலனும் எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் கேளுங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் யாராச்சும் இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்கன்னா கூப்பிட்டு கேளுங்க. ஏதாச்சும் எதிர்பார்த்து அதாவது நல்லது நடக்கணும்னு வைக்கிறியா, அப்படியெல்லாம் கிடையாது. காகத்துக்கு ஊட்டி விடுறவங்க இருக்காங்க, அணிலுக்கு ஊட்டி விடுறவங்க இருக்காங்க. அந்த உயிரினங்களும் அவர்களுடன் அப்படியே ஒரு நண்பர் போல பழகக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். உண்மையாகவே அப்படி இருப்பவர்கள் எல்லாம் எதை எதிர்பார்த்து செய்ய போகின்றார்கள்? அதனால் 10 ரூபாய் வருமானம் வரப்போகுதுன்னா, இல்லை 4 பேர் நம்மளை பற்றி நல்லா பேசுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. அந்த உயிர்களுக்குள் இருக்கின்ற பிணைப்பு அப்படிங்கிறது பல ஜென்ம தொடர்பாக இருக்கும். இன்று அவர்களுடைய பசியாற்றுவதின் கடமை நமதாக இருக்கிறது. அப்படிங்கும் போது அந்த கர்மாவை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டுமே இந்த குணமானது வாய்க்கப்பெறுகிறது. இறைவன் ஒரு உயிரின் பசியை ஆற்ற வேண்டும் என்றால் நேரடியாக பசியாற்றுவதில்லை. அதற்கு பதிலாக ஒருவரை அதன் கருவியாக பயன்படுத்துகின்றார். அந்த கருவியாக பயன்படுத்துபவர் யாராக இருக்கிறார்கள் என்றால் நாம இருக்கிறோம் என்று நினைத்து பெருமைப்பட வேண்டும். தெளிவாக சொல்லுவாங்க, காலையில் நம்ம எழுவதற்கு மறந்து விட்டால் கூட நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சு பழக்கினீங்களோ அத்தனை மணிக்கு கரெக்டாக இன்னொரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடும். உட்காந்து கத்தி நம்மளை எழுப்பி விடும். அது பசிக்காக இல்லை, அந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் ஒரு நிகழ்வு. அந்த மாதிரி சாப்பாடு வைத்து கொண்டிருந்த ஒரு தாத்தா இறந்து விடுகின்றார். தினமும் அந்த காகங்கள் அந்த இடத்திற்கு அமர்ந்து கத்திவிட்டு செல்கின்றது அப்படின்னு. அது ஒரு ஏக்கம், ஒரு பந்தம். அந்த உயிர் அந்த இடத்துல இல்லையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதை தொடர்ந்து யாராவது செஞ்சிருந்தாங்க அப்படிங்கும் போது இன்னும் அந்த காகங்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் அவர்களையும் வாழ்த்து இருக்கும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய சின்ன கருத்து. இந்த பதிவும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அடியன் மீண்டும் சொல்வது ஒன்றுதான், திரும்ப திரும்ப சொல்வது பெரிதல்ல. இந்த திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது யாராவது ஒருவர் புதிதாக அந்த உணவு வைக்க ஆரம்பிக்கின்றார் அப்படிங்கும் போது இன்னும் 10 உயிரினங்கள் அதனால் பசியாரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் அந்த இடத்துல எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த ஏக்கம் பூர்த்தியாக வேண்டுமென்றால் உங்களால் இயன்ற அளவு சாப்பாடோ நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் ஏதேனுமோ அதை உயிரினங்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடுங்கள். அது மாலை நேரமாக இருந்தால் நாய்க்கோ, உங்களால் ரொம்ப செய்ய முடியல அப்படின்னாலும் ஒரு பச்சரிசியை ஊற வச்சு கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து, ஆலயங்களுக்கு போகிறீங்கன்னா விநாயகர் கோயில் அந்த அரச மரத்தடியில் இருக்குன்னா அங்கே தூவி விட்டுட்டு வாங்க. அங்கே இருக்க உயிரினங்கள் அதை எடுத்துக்கொள்ளும். ஏதோ ஒரு விதத்தில் அன்னதானம் செய்து கொண்டே இருங்கள். வாழ்க்கை நிம்மதியாக செல்லும்.